Very good morning, dear children. Today we discuss the topic is computerized accounting system tally. Okay, unit 10 ma. Unit 10. Okay, computerized accounting system tally. ஓகே சோ இந்த டேலிய பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? டேலினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோ இந்த டேலிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன் அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப நிறைய வந்து கரண்டா இருக்கக்கூடிய டேலி ERP 9 அப்படிங்கிற வெர்ஷன் தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எல்லா பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்னதுதான் இந்த டேலி தான் இது பண்ண பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்மளுக்கு இந்த டேலி ERP 9 இருக்கு. ஸோ இந்த டேலி ERP 9க்கு டேலி ERP 9 ஸோ இந்த ERP அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ERPக்கு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஒரு என்டர்பிரைஸுக்கு கரெக்டான ஒரு பிளானிங்க பண்ணி கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது டேலி ERP 9 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேமா? சோ அப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். சோ இது எல்லா கம்பெனிஸ் எல்லாருமே என்னதான் யூஸ் பண்றாங்க, இந்த டேலி ERP 9 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சேலரி எது பண்றதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு இது பண்றதா இருந்தாலும் இந்த டேலி ERP 9 தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேமா? சோ இப்ப டேலிய வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு கோர்ஸா படிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டேலிய மட்டுமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கோர்ஸா படிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஓரியன்டடா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உங்க சிலபஸ்ல இந்த டேலி ERP 9 கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்மா பேஜ் நம்பர் 332 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், applications of computerized accounting system. Applications of computerized accounting system, அதாவது CAS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கவுண்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் maintaining accounting records. First one, maintaining accounting records. maintaining accounting records. So the accounting records வந்து எதுக்காக மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, லாங் டைம் பீரியட். ஸோ ஈஸியாவும் எஃபெக்டிவாவும் இருக்கும். ஸோ லாங் டைம் பீரியட் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ லாங் டேர்ம் லாங் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் ஸ்பேஸ், இட் நாட் ரெக்வயர் a large amount. Okay, it facilitates fast and accurate retrieval of data information. நம்மளுக்கு ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கும் அதோட டேட்டாஸ். ஓகேமா? So it facilitates fast and accurate retrieval of data. Okay, data and information. That's all. Then second one, inventory management. Inventory management. So என்ன இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் இன்வென்டரிங்கிறது நம்மளுக்கு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஸோ ஃபெசிலிட்டேட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இன்வென்டரி.
So fast moving, slow moving and obsolete inventory can be identified. இது ஃபாஸ்டா நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு, எந்த ஸ்டாக்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகுது, எது நமக்கு ஸ்லோவா மூவ் ஆகுது. சோ இந்த மாதிரி இத வந்து அப்டேட் பண்றது, அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸா கலெக்ட் பண்றது இந்த இன்வென்டரி மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ லெவல் ஆஃப் இன்வென்டரி எக்ஸெட்ரா. சோ efficient management of inventory, so facilitate efficient management of inventory. So இது வந்து fast moving, then slow moving and absolute inventory. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேமா? Then next one, third one is payroll preparation. Payroll preparation. So இது வந்து என்ன அப்படின்னா calculations amount due to employee salary கொடுக்கிறது. அவங்களுக்கு ஹவர்ஸ் பேசிஸ்ல, டேஸ் பேசிஸ்ல நம்ம சேலரிய ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகேமா? சோ இந்த மாதிரி அவங்களோட அட்டெண்டன்ஸ்க்கு தகுந்தால எடுக்கிறது. சோ இது எல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னா இந்த பேரோல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்துரும். Okay, so payroll involves the calculation of amount due to an employee. Calculation of amount due to an employee. Due to an employee. So pay of an employee may be calculated based on hours and days worked at the units produced. So அப்ப CAS records என்ன பண்ணுவாங்க? Attendance of employees. Attendance of employees. So computes the amount of salary, then makes a deduction. Deduction such as provident fund, PF னு சொல்லுவோம் இல்லையா, provident fund, then income tax, etc. Okay, that's all. Then fourth one is report generation. Report generation. So report generation la enna varum? CAS helps to generate various routine and special purpose reports. Okay amma? So various routine and special purpose reports. That's all. Then fifth one, data. Data import and export. Data import and export. So accounting data and information can be imported from or exported to other users within the organization as well as outside the organization. So அந்த டேட்டாவை என்ன செஞ்சிருவாங்க? பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. So accounting data information can be imported from or exported to other users within the organization. Within the organization as well as outside organization. Outside the organization. That's all. Next is sixth one, taxation. So CAS helps to compute various taxes and deductions. So these deposit the same to the government account. நம்மளுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவா, டாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். சோ அது என்ன வேரியஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டியா இருக்கலாம், அப்புறம் ஐஜிஎஸ்டியா இருக்கலாம், இந்த மாதிரி என்ன டாக்ஸா இருந்தாலும் அதை வந்து டெபாசிட் பண்றது, then government account பாக்குறது, இதுக்கு எல்லாமே இந்த CAS யூஸ் ஆகும். Okay, so compute various
various taxes and to deduct these and deposit these and deposit the same to the government account. Same to the government account. That's all. Okay, Amma. Next one is automated accounting system. Okay, next one is automated accounting system. So automated accounting system அப்படினா the accounting system வந்து maintain to the date up to date accounting records daily உள்ள update பண்ணிட்டு இருக்க records நமக்கு சாஃப்ட்வேரா அக்கவுண்ட்ல ஏத்துறது. ஓகேமா? So under manual accounting system entries are made in the different books of accounts while accounting software packages allows manual entry. So manually நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய எல்லா இதையுமே என்ன செய்யும் அப்படினா எல்லாத்தையுமே என்ன செய்யும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேமா? சோ அப்ப நமக்கு என்ன ஆகும் இது சோ வந்து இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா relevant records transactions எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜா நமக்கு கொண்டு வரும். ஓகே? So automated accounting system is the approach to maintain up to date accounting records. So with the aid of accounting software. Accounting software. Okay, that's all. So the manual accounting system entries are made in different books while accounting software package allow the software packages allow manual entry in one field or one place. In one field or one place. So from the field or place, the software automatically relates the transactions to all other relevant records. So all other relevant records within the software package. That's all. Next one is designing the accounting reports. Designing the accounting reports. Okay, so the accounting report is compilation of accounting information that are derived from the accounting records of the business concern. So ஒவ்வொரு accounts records ஐயும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ரிப்போர்ட் ஐ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். So accounting reports that can be classified into special purpose reports. So இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா routine reports and special purpose reports அப்படினா சொல்லுவோம். ஓகேமா? So derived from the accounting records of business concern. So the accounting reports classified routine reports இன்னொன்னு வந்து என்னதுமா special purpose reports. Okay, special purpose reports அப்படினு இருக்கும். So இப்ப routine accounting reports வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படினு பார்க்கலாம். So routine accounting reports வந்து நமக்கு day books அல்லது journal அப்படினு சொல்லுவோம். Okay, next one வந்து ledger. Third one வந்து trial balance.
Then fourth one is income statement. Income statement. Okay. Then fifth one is balance sheet. Then sixth one is cash flow statement. That's all. There are 6 reports routine reports. Okay. Then special purpose report is a report other than the routine accounting reports which is prepared according to the requirements and the users. So இவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. That's all. So இதுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So special purpose reportsக்கு வந்து நமக்கு first one, define the objective of generating report. Define the objective of generating report. Then second one, specify the structure of the report. Structure of the report. Third one, creating database queries to interact with the database to retrieve or modify, then add or delete data from the records. From the records. So இது எல்லாமே நமக்கு எதுல வந்துருமா ஸ்பெஷல் டைப் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்ஸ்ல வந்துருது. That's all. Next one, data exchange with other information system. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. Data exchange with other information system. So data exchange with other information system. So the management information system is a system that provides the information for decision making at all levels of management. Okay, ma? So the decision making that provides the information for decision making at all levels of management. Okay, so it includes manufacturing information system, then marketing information system, human resource information system, and accounting information system. Okay, amma? So இது எதெல்லாம் include பண்றதுன்னு பாருங்க. First one is a manufacturing information system. Manufacturing information system. Then second one is marketing information system. Marketing information system. Then third one is human resource information system. Human resource information system. And fourth one, accounting information system. Accounting
information system. Okay, there are 4 information systems included. Okay, so first one, manufacturing information system. Second one is marketing information system. Third one is human resource information system. Then fourth one, accounting information system. That's all. Then next one, the accounting information system, that means AIS, collects financial data, process them and provides the information to various users ku provide பண்றாங்க. So to provide the information, AIS requires data from other information systems, that is manufacturing, marketing and human resources. The marketing field இது எல்லாத்துக்குமே இந்த IAS ரொம்ப AIS வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. So other information record data from AIS in order to provide information. Thus data exchange among the information system is inevitable. For example, என்ன சொல்லலாம் அப்படின்னா, to compute amount of wages to paid. Okay, wages to paid. Then data from manufacturing information system and human resources information system. So it AIS requires manufacturing information system, then human resource information system. That's all. Then next one is applications of computerized accounting system, tally with the GST package. அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகேமா? So application of computerized accounting system. So tally with GST package. GST package. So Tally is one of the most widely used in the financial accounting software. So it is used by various types of trade and industry. Over type of trade, over type of industries எல்லாருமே இந்த Tally என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. So it is comprehensive business accounting and inventory management software that provides the various facilities like multilingual operations, online functions, legally supported reports, etc. Okay, Amma? So the facilitates like multilingual operations, then online functions, then legally supported reports, etc. Okay, so in 2009 Tally solution introduced software Tally ERP 9 already solirundha. So the software offers comprehensive business management solutions. So adukkaga the Tally ERP 9 use பண்றாங்க. So comprehensive ஆன ஒரு business management க்கு ஒரு solution கிடைக்கிறதுக்காக. Okay, so comprehensive business management solutions. So he maintains all books of account, different types of vouchers, such as vouchers for receipt. So all type of accounts are mentioned பண்றாங்க. All types of accounts, then different types of vouchers. Okay, so the vouchers na நமக்கு என்னலாம் வரும், receipts, then payment, okay, then sales, then purchase, etc. So can be used for recording
transactions. So இத follow the principle of double entry system of bookkeeping. So இத யாரு யூஸ் பண்றாங்கமா double entry அதுக்கு இத யூஸ் பண்றாங்க supplementary system of bookkeeping. Bookkeeping. So 2017 is was updated to comply with the Indian Goods and Service Tax. So GST தான் இத என்ன செஞ்சிருக்காங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேமா that's all. So Goods and Service Tax. So next வந்து நம்ம வந்து tally எப்படி ஸ்டார்ட் பண்ணனும். So அந்த டாலிக்குள்ள நம்ம என்னென்ன கம்பெனியை எப்படி கிரியேட் பண்றது ஓகேங்களா. சோ கம்பெனியை இந்த மாதிரி கிரியேட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண கம்பெனிக்கு கேட்வே ஆஃப் டாலி என்ன, சோ க்ளோசிங் டாலி எப்படி இருக்கும், தென் செலக்ட் a கம்பெனி. சோ இது எல்லாமே ஒரே கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சோ பார்த்தாதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் புரியும். சரியாமா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ so much. So next class we will see. Bye.